என்னாச்சுனே? என்னாச்சு? இந்தா. இப்ப என்னென்ன பண்றது? அவங்க இங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அதனால ஹால் வழியா அவங்க கண்ணில் படுற மாதிரி போயிடாத. ஏதாவது ஐடியா பண்ணு. கொல்ல பக்கம் வழியா போய் கொடுத்துரு சீக்கிரம். அந்த கீரைக்காரம்மா உள்ள வந்து ஏதாவது கேட்டு போகுது. எனக்கு செயின் தரீங்களா இல்லையான்னு கேட்டா மொத்தமா நம்ம மாட்டணும். சரிண்ணா, நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி சரி. மா, மேல துணியெல்லாம் காயுதுமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அந்த வெண்ணிலாவை அனுப்ப வேண்டியதானே? அவ எதுக்கு இருக்க அந்த வீட்டுல வெட்டியா தண்டமா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சாரீஸ்மா. நானே என் கையால துவைச்சு போட்டிருக்கேன். அத நானே எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி மடிச்சு வச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சரி சரி, போயிட்டு வா. நேரம் வேற ஆச்சு, மணி ஆகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. வெண்ணிலாமா கிட்ட அப்புறம் போன்ல கேட்டுக்க வேண்டியதுதான். பையனை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்க. என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியலையே. ஐயோ, சின்ன மாமா வேற நிக்கிறாரு, என்ன பண்றது? இல்லை சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சீக்கிரமே சொத்து எப்படி என் கைக்கு வந்துடும் சார். இப்போதைக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி இருக்குங்க சார். அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன மருதர்லே சாதாரணமா நிக்கிறாரு, அவரை பார்த்து இவ எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறா? தாய்மாக்கா, இந்தாங்கக்கா, இந்த செயினை வச்சு ஆக வேண்டியதை பாருங்க. மருதனே! ஆமாம் சார், இப்போ கொஞ்சம் சூழ்நிலை. ஐயோ அக்கா, அவங்க பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்கக்கா. கீழே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? நான் சமாளிச்சுக்கிறேன்க்கா. நீங்க முதல்ல போய் குழந்தைய என்ன ஏதுன்னு பாருங்க.
வேற சார் ஒரு நிமிஷம், நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன். என்ன பொங்குது? ஏன் இப்படி ஓடி வர? என்ன மருதனே, மேல இருந்து எத்தனை தடவை கூப்பிட்டு இருந்தேன். உனக்கு உலகமே இடிச்சு விழுந்தாலும் தெரியாது போல இருக்க. அப்படி போன் பேசிட்டு இருக்க. இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு. பெரிய பிரச்சனை தான். உன் கண்ணுக்கு எதிரில அந்த வெண்ணிலா கீரை விக்க வந்த அந்த பொம்பளை கிட்ட ஒரு தங்க செயினை கொடுத்து அனுப்புறா. நீ என்னடானா அது தெரியாம போன் பேசிட்டே நிக்கிற. தங்க செயினா? யாரோடதா இருக்கும்? ஏன் அவகிட்ட இல்லையா என்ன? அதான் அவகிட்ட எப்படி? என்ன மருதனே, ஊர்க்காரங்க அவளுக்கு போட்ட நகையெல்லாம் மறந்துட்டியா? அதான் திமிர் எடுத்து அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம நேரா கீரைக்காரி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கா. ஒரு கட்டு கீரைக்கு ஒரு செயினானே. மருதனே, இது கண்டிப்பா முத்தரசனுக்கு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் தான் வீட்லயே இல்லையே. பூங்கோத, நானும் ரொம்ப நாள் ஒரு விஷயத்த சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஊருக்காரங்க மொத்த பேர் சேர்ந்து போட்டதுனால கண்டிப்பா நகை நிறையவே சேர்ந்துருக்கும். இது அந்த வெண்ணிலாக்கு அந்த நகையோட மதிப்பு கொஞ்சம் கூட தெரியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு பெட்டிக்குள்ள தான் போட்டு வச்சிருப்பா. நானும் எப்படியாவது இந்த வீட்டில் ஒரு தனி மனுஷனா சொந்த காலில் நின்று காமிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் எதுவுமே நடக்கல. இப்போ கூட பாரு, பிஸ்னஸ்க்காக பணம் கேட்டு கண்டவட்டெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பூங்கோத, இந்த வீட்டில் தனியாக சொந்த காலில் நின்று காமிக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பேசாம வெண்ணிலாகிட்ட இருக்க நகையை தூக்கிட்டு வந்துடுவா. என்ன மருதனே? ஏன் தப்புங்கிறியா? தப்பா? ஆஹா, நீ போய் தூக்கிட்டு வரேன்னு சொன்ன பாரு, அதுதான் தப்பு. இங்க பாருனே, உனக்கு உரிமை இருக்கு. நீ போய் அதை எடுத்துட்டு வா. நகை என்ன அவளுக்கா சொந்தம்? எவன ஊர்க்காரனுங்க போட்டது. நீ வா மருதனே, நானே கேட்டு வாங்கி தரேன். நீ வா. மருதனே, ஒரு விஷயம். அவ நகையில ஒரு ஆரம் இருக்கு. அது நல்ல கெட்டியா இருக்கும். அது மட்டும் எனக்கு குடுக்குறியா? சரி, தரேன். முதல்ல ஆக வேண்டியதை பார்ப்போம். அவங்க கண்ணிலேயே போய் நான் பட்டு தொலைக்கணும். எப்படி தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு அறிவே இல்ல. சுத்தி முத்தி பக்கத்துல எல்லாம் பார்த்தேன். மேல அண்ணாந்து பார்க்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. பூங்கோதாணி மேல இருந்து பார்க்கணும் நான் கற்பனை கூட பண்ணல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. முத்து மாமா எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்ல, நான் தப்பிச்சிருவேன். அதான் எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்து. பொண்ணாச்சேம்மா, மாமா எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். அடுத்து எந்த நகையை எடுத்து யாருக்கு கொடுக்கலான்னு கண்ணை முடிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? என்ன நீ சொல்றீங்க? அடடடடா பா, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏய், கீரைக்காரிக்கிட்ட செயின் கொடுத்தல, எதுக்கு கொடுத்த? அது அது ஏய், என்ன அது இதுன்னு முதல்ல விஷயத்த சொல்லு. தாயம்மா குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பெரிய ஆபரேஷன் பண்ணுமானே, அதுக்கு காசு இல்லைன்னாங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன். சரி, கொடுத்த பரவாயில்ல. அம்மா வீட்ல தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அம்மா கிட்ட போய் நான் விசாரிச்சா அவங்க இல்லவே இல்லைன்றாங்க. இல்ல அண்ணி, அத்தை கிட்ட கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா கேட்டு ஒரு வேளை வேணான்னு சொல்லிட்டா அந்த குழந்தை பாவம் இல்லையா? நான் வேற உங்ககிட்ட உதவி செய்யறேன்னு சொல்லிட்டேன். எங்க அதை செய்ய முடியாம போயிடுமோன்னு தான். அப்போ அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு ரகசியம் இருக்கு. தெரிஞ்சு ஒருவேளை தடுத்துட்டா என்ன பண்றதுன்னு அதையும் மீறி செய்யலாம் தானே நீ துணிஞ்சிட்ட? அப்படிலாம் இல்ல அண்ணே. ஏய், என்ன அப்படிலாம் இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் இல்ல இப்படிலாம் இல்லன்னு நடுக்கிற. நகையை கொடுத்த சரி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? இன்னும் சொல்லல சின்ன மாமா. முத்து மாமா வீட்டுக்கு வந்ததும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஓஹோ, இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரியாது, வீட்டுல இருக்க நமக்கும் தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாது. நகையை கொடுத்துட்டு ஒய்யாரமா இங்க வந்து உட்காந்துருக்கியா? இல்ல, உதவி செய்யறதுக்காக தான் நான் கொடுத்தேன். நீ உண்மையிலேயே உதவி செய்யறதுக்காக தான் கொடுத்தியா இல்ல வேற எதுக்காகவாவது கொடுத்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா வீட்ல இருக்கிற நகைய
யாரோட அனுமதி இல்லாம நீ எடுத்து குடுக்கறேன்னா இதெல்லாம் மிகப்பெரிய தப்புதான். உனக்கு பயங்கர திமிரு வேற ஏறி இருக்க. அதத்தான் இது எல்லாம் காட்டுது. என்ன நீங்க சும்மா என்ன திட்டிட்டே இருக்கீங்க? என் கல்யாணத்துக்கு ஊர்க்காரங்க போட்ட நகை தானே, அத கொடுத்தா என்ன தப்பு? அதுவும் உதவி செய்யறதுக்காக தானே கொடுத்தேன். நீ பெரிய மகாராணி, யாருக்கும் சொல்லாம தான தர்மம் செஞ்சு நீ புண்ணியம் சேர்த்துக்கிறியா? பாத்தியா மாதிரி தானே, இவ பேச்சு தோரணை எல்லாமே மாறிடுச்சு. நம்ம எதிரில நிக்கிறதுக்கு கூட பயப்படுறவ இப்போ எதிர்த்து நின்னு பேசுற அளவுக்கு ஆயிட்டா பாத்தியா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் மகாராணியோ எதிரியோ கிடையாது. சாதாரண மனுஷியா மதிச்சு நடந்துக்கோங்கன்னு தான் கேக்குறேன். உன்னை மதிச்சு வேற நடந்துக்கணுமா? வீட்டுக்குள்ள அன்றதுக்கு ஒரு இடம் கிடைச்ச உடனே உனக்கு இவ்ளோ திமிரு வந்திருக்கு. இதுல உன்னை மதிக்கலன்னு வேற குறை வேற இவளுக்கு. இங்க பாரு வெண்ணிலா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அந்த நகையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. சின்ன மாமா, முத்து மாமா வரட்டும், நான் கேட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஏய், சும்மா பதில் பேசிட்டு இருக்காத. எவ்வளோ ரோட்ல போற கீரைக்காரிக்கு செயின் எடுத்து கொடுப்ப? என் சொந்த அண்ணன் கேட்டா அதுக்கு மட்டும் முத்தண்ணனை கேப்பேன்னு சொல்லுவியா? இல்ல, அது ஒரு அவசரத்துக்கு கொடுத்தேன். ஆனா சின்ன மாமா மொத்த நகையும் எல்லாம் கேக்குது. அப்படி அவசரத்துக்கு கொடுக்கறதுக்கும் மொத்த நகையும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா மாமா மாமா, பெரிய வித்தியாசம் இருக்கு. கீரைக்காரிய விட என் அண்ணன் இப்போ உனக்கு கேவலமா போயிட்டான், அதானே சொல்ல வர இப்போ? ஐயோ சத்தியமா இல்ல அண்ணி. ஏய், நீ சொன்னதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சத்தியமா எல்லாம் அது இதெல்லாம் சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்காத. பாத்தியா மருதனே, இவெல்லாம் இப்ப நல்லா பேசுறதுக்கெல்லாம் வேற கத்து வச்சிருக்கா. எல்லாமே அவளோட நகையா? எவ்வளவு திமிரோட சொல்லாம சொல்றா, அப்படிதானே? இங்க பாரு, முத்தண்ணனை கல்யாணம் பண்ணிட்டதுனால தான் அந்த ஊருக்காரங்க மொத்த பேரும் இத்தனை காசு கொண்டு வந்து குவிச்சிருக்கானுங்க. இவ்வளோ நகையும் போட்டிருக்கானுங்க. இதே நீ வேற எவனாவது எழுத்த வீட்டுக்காரனையோ இல்லை இந்த ஊரில் வேற எவனாவது கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த ஊருக்காரங்க மொத்தமாக சேர்ந்து இவ்வளோ நகையை போட்டிருப்பாங்களா? ஒரு சல்லி பைசா கூட கிடைச்சிருக்காது. புரிஞ்சுக்கோ, எல்லாமே இந்த வீட்டுக்காக வந்தது தான். இந்த வீட்டோட கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணதுனால தான் இது அப்படியே இந்த வீட்டுக்கு சொந்தமாக வந்திருக்கு. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. வேண்டாம் சின்ன மாமா, சொன்னா கேளுங்க. முத்து மாமா வந்ததும் நான் கண்டிப்பா கேட்டுட்டு தரேன். என்ன மருதனை இவகிட்ட போய் பேசி கெஞ்சிட்டு இருக்க? மயிலே மயிலேனா இறக்கு போடுமா? புடுங்கிதான் எடுக்கணும். எங்க எங்க வச்சிருக்க சொல்லு. எங்கன்னு கேக். மாமா, சின்ன மாமா சொன்னா கேளுங்க சின்ன மாமா. வேணாம் சின்ன மாமா. சின்ன மாமா, சின்ன மாமா சொன்னா கேளுங்க சின்ன மாமா. வேண்டாம். ஏய், சாவி எடுத்துட்டு வா. வேண்டாம் சின்ன மாமா, சொன்னா கேளுங்க. வேண்டாம் சின்ன மாமா. இப்ப நீ சாவி தர போறியா இல்லையா? தரேன், ஆனா முத்து மாமா வரட்டும், கண்டிப்பா தரேன். ஓ, அப்போ சாவி தர மாட்டேன் இல்ல? சாவி தரலன்னா எல்லாம் திறக்க முடியாதா? எப்படி திறக்கணும் எனக்கு தெரியும். திறந்து காட்டுறேன். சின்ன மாமா சொன்னா கேளுங்க சின்ன மாமா. வேண்டாம் சின்ன மாமா, வேண்டாம் சின்ன மாமா. சின்ன மாமா சொன்ன வெளியில சும்மா இரு. சின்ன மாமா சும்மா வேண்டாம் சின்ன மாமா. நீ விடுங்க சின்ன மாமா. சின்ன மாமா வேண்டாம் சின்ன மாமா. விடுங்க சின்ன மாமா. வேண்டாம் சின்ன மாமா. சொன்னா கேளுங்க சின்ன மாமா. வேண்டாம் சின்ன மாமா. சின்ன மாமா வேண்டாம். சின்ன மாமா சொன்னா கேளுங்க. வேண்டாம் சின்ன மாமா. வெளியில வேண்டாம்
சின்ன மாமா சொன்னா கேளு வான்னு சொல்றல. சின்ன மாமா வேண்டாம் மாமா வேண்டாம் சின்ன மாமா சொல்ல கேட்க மாட்டே நீ. வேண்டாம் மருதனே, வேண்டாம் மருதனே, ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. வா போயிடலாம். சொன்னா கேளுங்க சின்ன மாமா வேண்டாம். மாமா மாமா வேண்டாம் 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 சின்ன மாமா சொன்ன கேளு சின்ன மாமா தயவு செஞ்சு வேண்டாம் சின்ன மாமா. நான் மாமா வரட்டும் கேட்டுட்டு கொடுக்குறேன். சின்ன மாமா வேண்டாம் சின்ன மாமா சொன்ன கேளு. அண்ணி விடுங்க நீ. வேண்டாம் சொன்ன கேளு சின்ன மாமா வேண்டாம் சின்ன மாமா. அமைதியா இரு. மாமா மாமா வேண்டாம் மாமா மாமா. மாமா மாமா வேண்டாம் சின்ன மாமா சொன்னா கேளு சின்ன மாமா வேண்டாம்.